Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமத்தை சந்தித்தனர். சனிக்கிழமை காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாலையில் ஸ்ரீபெரும்புதூர், இருங்காட்டுக்கோட்டை சிப்காட், பிள்ளைப்பாக்கம் சிப்காட், வல்லம், சுங்குவார் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. விடியா திமுக நகராட்சி நிர்வாகம் போதிய மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ளாததால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதை அடுத்து பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கம்பளியாம்பட்டியில் அரங்கநாதர் பெருமாள் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பாரம்பரிய முறையில் நடைபெற்ற எருது மாடு மாலை தாண்டும் வைபவத்தில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான எருது மாடு மாலை தாண்டும் வழிபாட்டில் பாரம்பரிய உடையில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் 500க்கும் மேற்பட்ட எருது மாடுகள் மாலை தாண்டும் போட்டி நடைபெற்றது. முதல் 3 இடங்களை பிடித்த மாடுகளுக்கு 3 கன்னி பெண்கள் மஞ்சள் பொடி தூவி எலுமிச்சை பழங்களை பரிசாக வழங்கினர். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு தாமதமாக வந்ததாக கூறி தேர்வு மையத்திற்குள் அனுமதி மறுக்கப்பட்டதால் தேர்வர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி, அரசு மகளிர் மாதிரி மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு தேர்வு மையங்களில் தாமதமாக வந்ததாக கூறி அனுமதி மறுக்கப்பட்டதால் தேர்வர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதேபோல் திண்டுக்கல் பள்ளியில் காலை 8:55 மணிக்கு வந்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் தேர்வர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் தாமதமாக வந்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் தேர்வர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஒரே பெயரில் 3 கல்லூரிகள் இருந்ததால் குழப்பம் அடைந்த தேர்வர்கள் தேர்வு எழுத முடியாமல் வேதனையுடன் திரும்பிச் சென்றனர். நாங்க 1 வருஷமா படிச்சுட்டு இருக்கோம், கிளாஸ் போயிட்டு படிச்சுட்டு இருக்கோம். குடும்பம், பிள்ளைகள், கணவர் எல்லாத்தையும் குடும்பத்தை கூட ஒதுக்கி வச்சுட்டு நாங்க படிப்பே கதின்னு இருந்து நாங்க படிச்சுட்டு வந்து எங்களை கேட்டுக்கு வெளியில நிக்க வச்சு எக்ஸாம் எழுத விடாத ரொம்ப சித்திரவதை பண்றாங்க சார். 1 நிமிஷம் 9:01க்கு நாங்க வந்தோம் சார். ஆனா 9:01க்கு வந்து எங்களை உள்ளே விடாம வெளியே தெரிச்சு அடிக்கிறாங்க சார் எல்லாமே. நாங்க அப்ப 1 வருஷமா நைட்டும் பகல கண்ணு முழிச்சு படிச்சு எந்த வேலையும் செய்யாம ஒரு ஸ்டாஃப் வேலை கூட போவாம எங்களுடைய வயிற்று பிழைப்பு கூட செய்ய விடாம நாங்க கஷ்டப்பட்டு படிச்சோம். ஆனா இன்னைக்கு வந்து தேர்வு எழுத முடியாம நாங்க இந்த சூழ்நிலையில இதுக்கு கவர்மெண்ட் என்ன பதில் கொடுத்த எங்களுக்கு? சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தின் முன்பு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி 5வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு என தேர்தல் அறிக்கை 181 4.5 ஆண்டுகளாகியும் விடியா திமுக அரசு நிறைவேற்றாததை கண்டித்த பகுதி நேர ஆசிரியர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் ஸ்டாலின் பச்சை துரோகம் செய்வதாக குற்றம் சாட்டினர். ஆனா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு தான் துரோகம் செய்யறாங்க, பச்சை துரோகம். இந்த 4 வருடமா நாங்கெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு 12,000 வருமானத்தை வச்சு நாங்க எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு 1 நிமிஷம் யோசிப்பாங்களா? அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இந்த பாக்கெட் மணி, இந்த 12,000ங்கிறது அவங்களுக்கு அரை நாள் பாக்கெட் மணி. ஆனா நாங்க அதை மாசம் ஃபுல்லா வச்சு அந்த குடும்பத்தை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பிரச்சனை. இந்த போராட்டத்திற்கு வந்துட்டு ஒரு ஆசிரியர் வந்து விபத்துல இறந்து போயிட்டாரு. அவருக்கு 2 பிள்ளைகள். அந்த குடும்பத்திற்கு யார் பதில் சொல்லுவாங்க?